அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்ன கேட்டிருக்காங்கிறத என்ன செய்யலாம், நம்ம லெட் அஸ் எக்ஸாமின். பிக் அவுட் தி தேர்ந்தெடுங்கன்னு அர்த்தம். பிக் எடுக்கிறது. பிக் அவுட் தி 2 ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் இன் தி ஃபாலோயிங் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேலார் குவான்டிட்டிஸை பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா, இதில் எதெல்லாம் வெக்டார்ஸ் எதெல்லாம் ஸ்கேலார்ஸ் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ ஒன்று செக் பண்ணலாம். ஃபோர்ஸ்னால் விசை, திசை இல்லாமல் விசை என்ன செய்ய முடியாது. when there is force is exerted in a direction, right? So clearly it is a vector. Angular momentum, clearly it is a vector, right? So அது என்ன கிடையாது, ஸ்கேலார் கிடையாது. that work is a scalar quantity. ஏன் பிள்ளைகளா ஸ்கேலார் குவான்டிட்டி? ஒர்க்னா என்ன அது ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ் காரணமாக எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஒர்க். ஸோ ஒர்க் என்னது, அது எந்த திசையில் நடந்திருந்தாலும் இட் இஸ் சேம் ஒர்க், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒர்க் இஸ் எ ஸ்கேலார். கரண்ட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பாஸ் ஆச்சு திசை கணக்கில். ஸோ கரண்ட் இஸ் அ ஸ்கேலார், work is a scalar, current is a scalar. Linear momentum, clearly it is a vector. Electric field, that is electric force in the direction, இல்லைங்களா? So is a vector. Average velocity is a vector. Magnetic moment is a vector. Relative velocity definitely has got a direction, is a vector. Ultimately சொல்லுங்க, இது எதெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு. Work is a scalar quantity, current is a ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இவ்வளோ தான் பிள்ளைகளா. ஸோ இப்போ நம்ம என்ன பழகிக்கிட்டு இருக்கோம், எது ஸ்கேலார் குவான்டிட்டி எது வெக்டார் குவான்டிட்டி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பழகிக்கிட்டு இருக்கோம். இதற்கு நிச்சயமாக எந்த கஷ்டமும் இல்லை. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சா நீங்கள் என்ன செய்யுங்க பிள்ளைங்க, கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.